விலங்கு பண்ணை. இதன் ஆசிரியர் சார்ஜ் ஆர்வெல். அத்தியாயம் 1. பெரிய பண்ணையின் சொந்தக்காரரான திருவாளர் ஜோன்ஸ் இரவு நேரத்தில் கோழி குடில்களின் கதவுகளை எல்லாம் பார்த்து மூடிவிட்டான். ஆனால் குடித்துவிட்டு நிதானம் தவறியிருந்த அவன் கதவுகளில் இருந்த சிறு சாளரங்களை மூட வேண்டும் என்பதை மறந்துவிட்டான். அவன் கையில் இருந்த லாந்தரின் வெளிச்ச வட்டம் அங்கும் இங்கும் ஆட அவனும் ஆடி அசைந்து கொண்டு முற்றத்தை கடந்தான். பின் கதவு அருகே கால் செருப்புகளை விட்டுவிட்டு கடைசி தடவையாக உக்கிரானத்தில் இருந்த பீப்பாயிலிருந்து ஒரு கோப்பை பீரை எடுத்து குடித்துவிட்டு மேலே படுக்கச் சென்றான். படுக்கையிலேயே திருமதி ஜோன்ஸ் படுத்து குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். படுக்கை அறையில் விளக்கு அணைந்த உடனேயே பண்ணை முழுவதும் ஒரு சலசலப்பும் ஒரு முணுமுணுப்பும் ஏற்பட்டன. பகலிலேயே பண்ணையில் உள்ள மிருகங்களுக்கு எல்லாம் விஷயம் அறிவிக்கப்பட்டுவிட்டது. கிழட்டு தளபதி என்கிற பட்டம் பெற்ற நடுத்தர வெள்ளை பன்றிக்கடா முந்தைய இரவு ஒரு வினோதமான கனவு கண்டது என்றும் அந்த கனவை அது மற்ற விலங்குகளுக்கெல்லாம் தெரிவிக்க விரும்பியது என்றும் பகலிலேயே பண்ணையில் இருந்த விலங்குகளுக்கு எல்லாம் அறிவிக்கப்பட்டிருந்தது. திருவாளர் ஜோன்ஸ் போய் படுத்து உறங்கிய பின் விலங்குகள் எல்லாம் பெரிய கொட்டிலில் சந்திப்பது என்று ஏற்பாடாகியிருந்தது. வில்லிங்டன் அழகு என்கிற பெயரில் பரிசு பெற்ற பன்றிக்கடாவை பொதுவாக எல்லா விலங்குகளுமே கிழட்டு தளபதி என்று கூப்பிடுவதுதான் வழக்கம். பண்ணையிலேயே மற்ற விலங்குகளுக்கு இடையே அதற்கு மதிப்பு உண்டு. அது சொல்வதை கேட்பதற்காக விலங்குகள் எல்லாம் 1 மணி நேர தூக்கத்தை வீணாக்கவும் தயாராக இருந்தன. பெரிய கொட்டிலில் ஒரு ஓரத்தில் மேடை போல சற்று உயர்ந்த இடத்தில் மேலே உத்திரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த லாந்தர் வெளிச்சத்தில் கொஞ்சம் வைக்கோலை பரப்பிக்கொண்டு அதன் மேல் படுத்திருந்தது கிழட்டு தளபதி. அதற்கு வயது 12 ஆகிவிட்டது. இப்பொழுது கொஞ்ச நாட்களா அது பருக்கவும் தொடங்கிவிட்டது. ஆனால் பார்ப்பதற்கு அது இன்னமும் கம்பீரமாகத்தான் இருந்தது. அதன் பற்கள் என்றும் வெட்டப்படாமல் வளர்ந்திருந்தன. எனினும் அது பார்ப்பதற்கு அறிவும் கருணையும் கொண்டது போல தோன்றியது. சீக்கிரமே மற்ற மிருகங்களும் வந்து சேரத் தொடங்கின. அவர்களுக்குரியபடி சௌகரியமாக கொட்டிலில் இடம் பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டன. முடிவில் வந்தவை அந்த 3 நாய்கள்தான். அவற்றின் பெயர்கள் ப்ளூபெல், ஜெஸ்ஸி, பிஞ்சர். பிறகு வந்த பன்றிகள் மேடைக்கு பக்கத்தில் விரித்திருந்த வைக்கோலில் படுத்துக்கொண்டன. கோழிகள் ஜன்னல் படிகளில் தொத்திக் கொண்டன. புறாக்கள் மேற்கூரை விட்டங்கள் வரை பறந்து சென்று இடம் பார்த்து கொண்டன. ஆடுகளும் மாடுகளும் அசை போட்டு கொண்டே பன்றிகளுக்கு பின்னால் படுத்துக் கொண்டன. வண்டி இழுக்கும் குதிரைகள் 2ம் அவற்றில் ஒன்றன் பெயர் பாக்ஸர், மற்றொன்றின் பெயர் குளோவர் மெதுவாக நடந்து ஒன்று சேர்ந்தே உள்ளே வந்தன. ஜாக்கிரதையாக அடியெடுத்து வைத்து வந்தன. வைக்கோலில் மறைந்திருக்கும் எந்த சிறிய ஜந்துவின் மேலாவது பெரிய மயிர் அடர்ந்திருந்த தங்கள் கால்களை வைத்துவிட்டால் அந்த ஜந்துகள் நசுங்கிவிடுமே என்ற பயத்துடன் அவை ஜாக்கிரதையாக வந்தன. குளோவர் என்பது ஒரு கொழுத்த பெண் குதிரை. 4வது குட்டி போட்ட பின் அது பருக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு பிறகு அதன் அழகும் போய்விட்டது. பாக்ஸர் என்பது ஒரு நன்கு வளர்ந்த மிருகம். சற்றேறக்குறைய 18 ஜான் உயரம் இருந்தது. அது 2 குதிரைகளுக்குள்ள பலம் அதற்கு இருந்தது என்று சொல்லலாம். முகத்தில் மூக்கு வரையில் நீண்டிருந்த
ஒரு வெள்ளை கோடு அதற்கு ஒரு அசட்டு கலையை தந்தது. உண்மையில் அப்படி ஒன்றும் அறிவுள்ள பிராணி அல்லாது. நேர்மையான குண விசேஷங்களுக்காகவும் அசாதாரணமாக வேலை செய்யும் திறனுக்காகவும் அதனிடம் எல்லோருக்கும் அளவு கடந்த மதிப்பு உண்டு. குதிரைகளுக்கு பின்னால் வந்தது முரியல் என்கிற வெள்ளாடு. அதனுடன் பெஞ்சமின் என்கிற கழுதையும் வந்தது. பண்ணையிலேயே அதிக வயதான மிருகம் பெஞ்சமின் தான். அதிக கோபம் வரும் அதற்கு. அதிகமாக பேசுவதில்லை அது. பேசினால் ஏதாவது கசப்பான கிண்டலாகத்தான் பேசும். உதாரணமாக அது சொல்கிற வாக்கியங்களில் இது ஒன்று: ஈக்களை விரட்டுவதற்கே கடவுள் எனக்கு ஒரு வாளை தந்திருக்கிறார். ஆனால் என் அபிப்பிராயத்தை கேட்டால் வாளும் வேண்டாம் ஈக்களும் வேண்டாம் என்றுதான் சொல்வேன் என்று அது அடிக்கடி சொல்லும். அது பண்ணையிலிருந்த மற்ற மிருகங்களைப் போல் அல்ல. அதற்கு சிரிப்பென்பதே வராது. ஏன் நீ சிரிப்பதில்லை என்று யாராவது கேட்டால், சிரிப்பதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று அது சொல்லிவிடும். அப்படி இருந்தும் அதற்கு பாக்ஸரிடம் எல்லையற்ற விசுவாசம் உண்டு. ஆனால் வாயை திறந்து அது இதை ஒப்புக்கொண்டு விடாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பழத்தோட்டத்துக்கு அப்பால் உள்ள வயலில் சேர்ந்து மேயப்போவது வழக்கம். பக்கத்தில் பக்கத்தில் நாள் பூராவும் மேய்ந்து கொண்டிருந்தாலும் அவை இரண்டும் ஒரு வார்த்தையும் பேசவே பேசாது. 2 குதிரைகளும் வந்து படுத்துக்கொண்ட உடனேயே தாயை சமீபத்தில் இழந்துவிட்ட வாத்து குஞ்சுகள் சில ஒன்றன் பின் ஒன்றாக மெதுவாக சிப் சிப் என்று கத்திக்கொண்டு யார் காலிலும் பட்டு நசுங்கி விடாமல் இருப்பதற்காக நல்ல இடமாக தேடின. தன் முன்னங்கால்களை நீட்டி அந்த வாத்து குஞ்சுகளுக்கு அணைப்பாக குளோவர் சுவர் வைத்து தந்தது. வாத்து குஞ்சுகள் ஒன்றன் மேல் ஒன்றாய் விழுந்தடித்து கொண்டு படுத்த உடனே உறங்கியும் விட்டன. கடைசி நிமிஷத்தில் வந்தது அசட்டு அழகி மாலி. சிறிது அழகிய வெண்மையான குதிரைக்குட்டி அது. திருவாளர் ஜோன்ஸின் ரேக்லா வண்டியை இழுக்கிற குட்டி அது. அது நடை போட்டு வந்ததை பார்த்தால் ஏதோ நாட்டியமாடுவது போல இருந்தது. ஒரு சர்க்கரை கட்டியை சாப்பிட்டுக் கொண்டே உள்ளே வந்தது. முன் வரிசைக்கு அருகாமையில் ஒரு இடத்தை தேடிக்கொண்டது மாலி. உடனே தன்னுடைய அழகிய வெண்மையான பிடரி மயிரை சிலிர்த்து விட்டு கொண்டது. அதில் பின்னிருந்த சிவப்பு ரிப்பன்களை மற்றவர்கள் கவனிக்கிறார்களா என்று கடைக்கண்ணால் கவனித்துக் கொண்டது. அதற்கு பிறகு கடைசியாக வந்தது பூனை. வழக்கம் போல கதகதப்பான இடமாக பார்த்து தேடிக்கொண்டது. பாக்ஸருக்கும் குளோவருக்கும் இடையில் புகுந்து பதுங்கிக் கொண்டது. திருப்தியுடன் பர்பர் என்று கத்திக்கொண்டு தளபதி பேச்சில் ஒரு வார்த்தையை கூட காதில் வாங்காமல் உட்கார்ந்திருந்தது அது. இப்பொழுது எல்லா மிருகங்களும் வந்து சேர்ந்து விட்டன. மொசாஸ் என்கிற வளர்ப்பு காக்காயை தவிர பண்ணை மிருகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன. மொசாஸ் புழக்கடை கதவுக்கு பின்னால் இருந்த தன் கூண்டில் தூங்கிக் கொண்டிருக்கும். எல்லா மிருகங்களும் வந்து சௌகரியமாக அமர்ந்து கொண்டு கவனமாக கேட்க தயாராகிவிட்டன என்று கண்டதும் தளபதி பன்றி தொண்டையை கனைத்து கொண்டு பேசத் தொடங்கிற்று. தோழர்களே, நேற்றிரவு நான் கண்ட அதிசயமான கனவு பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர். ஆனா அந்த கனவை பற்றி நான் பின்னர் சொல்கிறேன். முதலில் நான் சொல்ல வேண்டியது வேறொரு விஷயம். தோழர்களே, உங்களுடன் நான் இன்னும் அதிக நாள் இருக்க மாட்டேன் என்று எண்ணுகிறேன். நான் சாவதற்கு முன் நான் சேமித்து அறிந்து கொண்ட அறிவை உங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என் கடமை என்றும் எண்ணுகிறேன். நான் தனியாக படுத்து கிடக்கும் போது பல விஷயங்களை பற்றி சிந்திக்க எனக்கு நிறையவே நேரம் இருந்திருக்கிறது. உலகில் உயிர் வாழ்கிற எந்த மிருகத்துக்கும் உள்ள
அறிவுக்கு சமமான அறிவு எனக்கும் உண்டு என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். பூமியில் வாழ்வின் தாத்பரியம் பற்றி சரிவர புரிந்து கொள்ள எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது. அதை பற்றி தான் முக்கியமாக நான் உங்களிடம் இப்பொழுது பேச விரும்புகிறேன். இப்பொழுது தோழர்களே, நான் கேட்கிறேன், நமது இந்த வாழ்க்கையின் தரமும் தன்மையும் எப்படிப்பட்டவை? நேர்முகமாக இந்த கேள்வியை நோக்குவோம். நமது வாழ்க்கை துயரம் நிறைந்ததாகவும் ஓயாத வேலை நிரம்பியதாகவும் குறுகியதாகவும் இருக்கிறது. நாம் பிறந்தது முதல் உயிர் வைத்துக் கொள்வதற்கு போதுமானதாக மட்டுமே உணவு தரப்படுகிறது. நம்மில் வேலை செய்வதற்கு தெம்புள்ளவர்களை கட்டாயப்படுத்தி கடைசி வரையில் தெம்புள்ள வரையில் நம்மிடம் வேலை வாங்குகிறார்கள். நம்முடைய பலம் குன்றி நம்மால் உபயோகம் எதுவும் இல்லை என்று தீர்மானமான உடனேயே கருணையே இல்லாமல் நம்மை கொன்று விடுகிறார்கள். என்ன ஒரு பயங்கரமான கொடுமை இது! இங்கிலாந்தில் உள்ள எந்த மிருகத்துக்கும் ஒரு வயதான நாள் முதல் சந்தோஷம், ஓய்வு என்பதன் அர்த்தமே தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கிலாந்தில் எந்த மிருகத்தின் வாழ்க்கையும் துயரமும் அடிமைத்தனமும் மிக்கதாக இருக்கிறது. அதுதான் உண்மை. இதுதான் இயற்கையில் ஏற்பட்ட நியதியா? இதில் வசிக்கிறவர்களுக்கு சுகமான வாழ்வு அளிக்க கூடாத அளவுக்கு இந்த நாடு அப்படி ஏழ்மைப்பட்டு கிடக்கிறதா? அப்படி இல்லை தோழர்களே, அப்படி இல்லை. 1000 தடவை வேண்டுமானாலும் சொல்கிறேன், அப்படி இல்லை. இங்கிலாந்தின் மண்வளமானது, அதன் சீதோஷம் நல்லது. இப்பொழுது இங்குள்ளதை விட அதிகமான விலங்குகளும் கூட போதிய உணவு தருவதற்கு போதிய பலம் இங்கிலாந்தில் இருக்கிறது. நாம் இப்பொழுது வசிக்கிறோமே, இந்த பண்ணையையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இதுல 1 டஜன் குதிரைகள், 20 பசுக்கள், 100கணக்கான ஆடுகள் இருக்கலாம். நாம் இப்போது கனவில் கூட எண்ணாத அளவு மதிப்புடனும் சௌகரியத்துடனும் வாழ்க்கை நடத்தலாம். அப்படியானால் இப்படி மோசமான பரிதாபகரமான நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஏன்? ஏனென்றால் நாம் உழைத்து உற்பத்தி செய்கிற பொருள்களை எல்லாம் மனிதர்கள் நம்மிடம் இருந்து பறித்து கொண்டு விடுகிறார்கள், திருடி கொண்டு விடுகிறார்கள். நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் இங்கேதான் இருக்கிறது. தோழர்களே, ஒரே வார்த்தையில் அடக்கிவிடலாம். மனிதன் என்கிற ஒரே வார்த்தையில் அடக்கிவிடலாம். நம்முடைய உண்மையான ஒரே எதிரி மனிதன்தான். மனிதனை இங்கிருந்து அகற்றிவிட்டோமானால் நாம் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். பசி, கடினமான வேலை என்ற இரண்டும் மனிதன் போய்விட்டால் நம்மை பற்றிய வரையில் நிரந்தரமாக அழிந்துவிடும். உற்பத்தி செய்யாமல் உண்பது மனிதன் ஒருவன்தான். அவன் பால் தருவதில்லை, முட்டைகள் இடுவதில்லை, ஏற்கலப்பையை அவனே இழுத்து உழ முடியாது, முயல்களை பிடிக்கக்கூடிய அளவு வேகமாக அவனால் ஓட முடியாது. இருந்தும் மிருகங்களுக்கெல்லாம் அதிபதியாக அவன் இருக்கிறான். அவன் நம்மிடம் வேலை வாங்குகிறான். நாம் பட்னி கிடந்து இறந்து விடாமல் இருப்பதற்கு உணவு அளிக்கிறான். எஞ்சுவதை அவன் தனக்கென்று வைத்துக் கொண்டு விடுகிறான். நாம் உழைத்து மண்ணை புரட்டி வளப்படுத்துகிறோம். நமது சாணிதான் மண்ணுக்கு எருவாகுகிறது. ஆனால் நம்மில் யாருக்கு எது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? நம் எலும்பும் தோலும் தான் நமக்கு சொந்தம் என்று கொண்டாடலாம். என் எதிரில் இருக்கிற பசுக்களே, உங்களை நான் கேட்கிறேன், சென்ற வருஷத்தில் மட்டும் நீங்கள் எத்தனை ஆயிரம் காளான்கள் பால் கொடுத்திருப்பீர்கள்? கன்றுக்குட்டிகளை திடமாக வளர்த்து உபயோகப்பட வேண்டிய அவ்வளவு பாலும் என்ன ஆயிற்று? அதில் ஒவ்வொரு துளியும் நம் எதிரிகளின் வயிற்றில்தான் போய் சேர்ந்தது.
கோழிகளே, உங்களை கேட்கிறேன். போன வருஷம் நீங்கள் எத்தனை முட்டைகளை இட்டீர்கள்? அதில் எத்தனை குஞ்சுகளாக பொரிந்தன? மற்றவை எல்லாம் ஜோன்ஸுக்கும் அவன் கூட்டத்துக்கும் பணம், காசு சேர வேண்டும் என்பதற்காக விற்கப்பட்டு விட்டன. குளோவர், உன்னை கேட்கிறேன் நான். நீ பெற்றெடுத்த அந்த 4 குட்டிகளும் என்ன ஆயின? உன் கிழ வயதில் அவை உனக்கு ஆதரவாக இருந்து சந்தோஷம் அளிக்க வேண்டாமா? அவை என்ன ஆயின? ஒவ்வொரு குட்டியும் பிறந்து 1 வருஷம் ஆனதுமே விற்கப்பட்டு விட்டது. அவற்றில் ஒன்றை கூட நீ இனி பார்க்க முடியாது. இப்படி பெற்றெடுக்கத்தானா குட்டிகள்? அது தவிர பண்ணையில் நீ செய்த வேலைகளுக்கெல்லாம் கூலியாக உனக்கு கிடைத்தது என்ன? லாயத்தில் கொஞ்சம் இடமும் அரை வயிறு நிரம்ப தீனியும் மாத்திரம்தான். இப்படி பரிதாபகரமான வாழ்வு நடத்துகிறோம் நாம். அந்த வாழ்வு தானாக முடியட்டும் என்றாவது நம்மை விடுகிறார்களா மனிதர்கள்? என்னை பற்றிய வரையில் நான் முணுமுணுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலிதான் என்று சொல்ல வேண்டும். எனக்கு 12 வயதாகிறது. 400க்கும் அதிகமாக குட்டிகள் போட்டிருக்கிறேன் நான். இது பன்றிக்கு இயற்கையான வாழ்க்கை. ஆனால் முடிவில் கத்திக்கு இரையாகாத மிருகம் எது? என் எதிரில் உட்கார்ந்திருக்கும் பன்றிக்குட்டிகளே, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளாகவே நீங்கள் ஒவ்வொருவரும் கொலைகளத்தில் வீறிட்டு கத்திக் கொண்டுதான் சாக போகிறீர்கள். அந்த பயங்கரமான முடிவைதான் நாம் எல்லோரும் கடைசியில் அடைந்தாக வேண்டும். பசுக்கள், பன்றிகள், ஆடுகள், கோழிகள், எல்லாம், குதிரைகளும் நாய்களும் கூட இந்த முடிவை தப்ப முடியாது. பாக்ஸர் இப்பொழுது பலசாலி. இருந்தாலும் பாக்ஸரின் முடிவும் இதுதான். உன் உடலில் வலு குறைந்த உடனே ஜோன்ஸ் உன்னை விற்று விடுவான். உன்னை வாங்குகிறவன் உன் கழுத்தை அறுத்து உன்னை உலையில் போட்டு வேக வைத்து வேட்டை நாய்களுக்கு உணவாக்கி விடுவான். நாய்கள் அவை கீழே தட்டி பல்லில்லாத போன பிறகு ஜோன்ஸ் அவற்றின் கழுத்தில் ஒரு கல்லை கட்டி குட்டையிலேயே வீசி எறிந்து கொன்று விடுவான். பளிங்கு போல தெளிவாக தெரியவில்லையா தோழர்களே? இந்த வாழ்க்கையில் நமக்கு சம்பவிக்கும் கேடுகள் எல்லாம் மனிதர்களின் கொடுங்கோலால் தான் நமக்கு சம்பவிக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறதில்லையா? மனிதனை ஒழித்து விட்டோமானால் நம் உழைப்பின் பலன் நமதாகிவிடும். ஒரே ஒரு நாள் இரவிலேயே நாம் பணக்காரர்களாகவும் சுதந்திரம் உள்ளவர்களாகவும் ஆகிவிட முடியும். அதற்கு நாம் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன? இரவும் பகலும் உழைக்க வேண்டும். மனித குலத்தை வீழ்த்தி கவிழ்ப்பதற்கு உடலும் உள்ளமும் ஒருங்கே ஒருமுகமாக நாம் இடைவிடாது உழைக்க வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிற விஷயம். தோழர்களே, புரட்சி என்பதுதான் என் தத்துவத்தின் மூலாதாரமான வார்த்தை. ஆம், புரட்சி. அது எப்பொழுது நேரும் என்று சொல்ல என்னால் முடியாது. நான் சொல்கிற புரட்சி 1 வாரத்திலும் வரலாம், 1 நூற்றாண்டிலும் வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். இதோ நான் படுத்திருக்கிற இந்த வைக்கோல் எவ்வளவு நிதர்சனமான உண்மையோ அதே போல புரட்சி வரப்போகிறது. விலங்குகளுக்கும் நீதி வழங்கப்பட போகிறது என்பது நிச்சயம். இன்றோ நாளையோ சீக்கிரமோ அதிக நாள் கழித்தோ நீதி வழங்கப்பட போகிறது என்பது மட்டும் நிச்சயம். தோழர்களே, அதில் உங்கள் கண்களையும் கருத்தையும் நிலையாக செய்யுங்கள். எஞ்சி உள்ள உங்கள் வாழ்க்கை வீணாகாதபடி புரட்சிக்காக உழையுங்கள். எல்லாவற்றிற்கும் மேல இன்னொன்று சொல்வேன் நான். புரட்சி என்கிற இந்த தத்துவத்தை, என் கொள்கையை உங்களுக்கு பின் வருவர்களிடமும் தெரிவிங்கள். பின் வருகிற தலைமுறைகள் போராட்டத்தை நடத்தி புரட்சியை வெற்றிகரமாக்கட்டும். தோழர்களே, இது ஞாபகத்தில் வையுங்கள்.
நீங்கள் திட்டத்தையும் தீர்மானத்தையும் இழக்கவே கூடாது. வாத பிரதிவாதங்களால் உங்கள் புரட்சி நோக்கம் திரிந்துவிடக் கூடாது. மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் பொதுவான நோக்கம் ஒன்று உண்டு என்று யாராவது சொன்னால் அதை காதில் போட்டுக் கொள்ளாதீர்கள். மனிதன் சுகமாக இருந்தால்தான் நீங்களும் சுகமாக இருக்க முடியும் என்று பிறர் சொல்வதை நம்பிவிடாதீர்கள். அதெல்லாம் பொய். மனிதனுக்கு தன் நலத்தை தவிர வேறு எவ்விதமான ஞாபகமும் கிடையாது. அவன் வேறு எந்த மிருகத்தினுடைய நலனுக்காகவும் பாடுபட மாட்டான். விலங்குகளாகிய நம்முடைய பூரணமான ஒற்றுமை நிலவ வேண்டும். இந்த புரட்சியில் நாம் தோழர்களாக தோளோடு தோள் கொடுத்து, மனிதர்கள் எல்லோரும் நம் எதிரிகள், விலங்குகள் எல்லாம் நம் தோழர்கள். இந்த சமய சபையில் பெரிய ஆரவாரம் உண்டாயிற்று. தளபதி பேசிக்கொண்டிருக்கையில் 4 பெரிய எலிகள் தங்கள் வலையிலிருந்து வெளியே குதித்துக்கொண்டு வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டன. அவற்றை திடீரென்று பார்த்துவிட்ட நாய்கள் அவற்றை நோக்கி பாய்ந்தன. ஆனால் எலிகள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து தங்கள் வலைகளுக்குள் பதுங்கிக் கொண்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டன. சந்தடியை அடக்குவதற்கு தளபதி தன் முன்னங்கால்களை தூக்கி காட்டியது. அது தொடர்ந்து பேசிற்று. தோழர்களே, உடனடியாக நாம் ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எலிகள், முயல்கள் போன்ற காட்டு பிராணிகள் நம் நண்பர்களா எதிரிகளா? ஓட்டெடுத்து நாம் இதை முடிவு செய்துவிட வேண்டும். இந்த கூட்டமே இந்த கேள்விக்கு பதில் கூறிவிடட்டும் என்றுதான் சொல்கிறேன். எலிகள் தோழர்களா? உடனே ஓட்டு எடுக்கப்பட்டது. எலிகள் தோழர்கள்தான் என்று பெரும்பாலானவைகள் அபிப்பிராயம் தெரிவித்தன. 4 ஓட்டுகள் தான் எலிகளுக்கு எதிராக விழுந்தன. 3 நாய்களும் 1 பூனையும் எலி விரோதிதான் என்று ஓட்டளித்தன. இதில் கூட பூனை 2 பக்கத்துக்கும் சாதகமாக ஓட்டளித்தது என்று பின்னர் தெரிய வந்தது. தளபதி தொடர்ந்து பேசிற்று. நான் இனியும் சொல்ல வேண்டியது கொஞ்சம்தான். மீண்டும் சொல்கிறேன், இதை ஞாபகத்தில் வையுங்கள். மனிதனையும் மனிதனின் போக்கையும் எதிர்த்து புரட்சி செய்வது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். 2 கால்களில் நடப்பதெல்லாம் நம் எதிரிகள்தான். எவை 4 கால்களில் நடக்கின்றனவோ அல்லது எவற்றிற்கு இறக்கைகள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் நம் நண்பர்கள். மற்றொரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வையுங்கள். மனிதனை எதிர்த்து போராடுவதில் நாம் மனிதன் போலாகிவிடக்கூடாது. அவனைப் போல நாம் ஆகிவிடக் கூடாது என்பது முக்கியமான விஷயம். அவனை வென்று வீழ்த்திவிட்டு போகும்போது கூட அவனுடைய தீய பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்றக்கூடாது. வீட்டிற்குள் தங்குவது, படுக்கையில் படுப்பது, உடைகளை அணிவது, மது குடிப்பது, புகைப்பிடிப்பது, பணத்தை கையால் தொடுவது, வியாபாரம் செய்வது என்கிற காரியங்களில் நாம் ஒருபோதும் ஈடுபடவே கூடாது. மனிதனின் பழக்கங்கள் எல்லாம் தீயவை. எல்லாவற்றிற்கும் மேல இதை சொல்ல வேண்டும். மிருகம் எதுவும் தன் வர்க்கத்தினர் மேல் கொடுங்கோல் ஆட்சி செலுத்த முயலக்கூடாது. பலமற்றவர்களோ பலசாலிகளோ கெட்டிக்காரர்களோ அசடர்களோ நாம் எல்லோரும் சகோதரர்கள். ஒரு மிருகம் வேறு எந்த மிருகத்தையும் எக்காரணம் கொண்டும் கொல்லக்கூடாது. எல்லா விலங்குகளும் ஒன்றுக்கொன்று சரிநிகர், சமமானவை. இப்பொழுது தோழர்களே, உங்களுக்கு நான் நேற்றிரவு கண்ட கனவை சொல்கிறேன். அந்த கனவை உங்களுக்கு நான் விவரிப்பது என்பது இயலாத காரியம். மனிதன் மறைந்த பின் இந்த பூமி எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கனவு அது. பல வருஷங்களுக்கு முன் நான் ஒரு குட்டியாக இருந்தபோது என் தாயாரும் மற்ற பன்றிகளும் ஒரு பாட்டு பாடுவதுண்டு.
அது மிகவும் பழமையான பாட்டு. அதன் மெட்டும் முதல் 3 வார்த்தைகளும் தான் அவர்களுக்கு தெரியும். என் குழந்தை பருவத்தில் என் காதில் விழுந்த மெட்டை இந்த கனவு எனக்கு மீண்டும் ஞாபகமூட்டியது. அது மட்டுமல்ல, அந்த பாட்டின் வார்த்தைகளும் எனக்கு எப்படியோ ஞாபகம் வந்துவிட்டன. இந்த பாட்டு பண்டைய காலத்திலேயே மிருகங்கள் பாடிய பாட்டு இது. இப்பொழுது தோழர்களே, அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காண்பிக்கிறேன். எனக்கு வயதாகிவிட்டது, என் குரலும் கம்மிதான். ஆனால் என்னிடம் அந்த பாட்டின் வார்த்தைகளையும் மெட்டையும் கேட்டு கற்றுக்கொண்டு அதை நீங்கள் நன்றாகவே பாடுங்கள். பாட்டின் பெயர் இங்கிலாந்தின் விலங்குகள் என்பதாகும். கிழட்டு தளபதி தொண்டையை கனைத்துக் கொண்டு பாடத் தொடங்கியது. அதன் குரல் கட்டையாகவும் கம்மிதான் இருந்தது. ஆனால் அது நன்றாகவே பாடியது. மெட்டும் உற்சாகம் தரக்கூடிய மெட்டுதான். பின்வருகிற மாதிரி பாடிற்று அது. இங்கிலாந்தின் மிருகங்களே, அயர்லாந்தின் மிருகங்களே, உலகில் உள்ள எல்லா நாட்டு விலங்குகளே, நான் கூறுகின்ற இன்ப செய்தியை கேளுங்கள். சுபிட்சம் மிக்க எதிர்கால செய்தியை கேளுங்கள். உடனேயோ பல நாள் கழித்தோ வருகிறது அந்த காலம். கொடுங்கோலன் மனிதன் வீழ்ச்சி அடைவான். திண்ணம் இங்கிலாந்தின் பயன் தரும் வயல்களில் விலங்குகளை தவிர வேறு யாரும் நடமாட மாட்டார்கள். நம் மூக்குகளிலிருந்து வளையங்கள் மறைந்துவிடும். நம் முதுகிலிருந்து சேனங்கள் மறைந்துவிடும். அங்குசமும் கால் முட்களும் உபயோகமற்று துருப்பிடித்துவிடும். கடிக்கும் சாட்டைகள் ஒரு வழியாக ஓய்ந்துவிடும். மனதிற்கு எட்டாத அளவுக்கு நம் செல்வங்கள் பெருகும். கோதுமையும் பார்லியும் கொள்ளும் வைக்கோலும் மற்றும் அற்புதமான தானியங்கள் பலவும் அளவுக்கு மீறியே அன்று நமக்கு கிடைத்துவிடும். இங்கிலாந்தின் வயல்களில் பிரகாசம் படியும். அதன் நீர்நிலைகள் தெளிவோடு ஓடும். அதன் காற்றே இன்ப மயக்கம் தரும். நாம் சுதந்திரம் அடையும் அந்த தினத்தன்று அந்த நன்னாளை எதிர்நோக்கி நாம் உழைப்போம். அது தோன்றும் முன் நாம் மடிந்து விடலாம். எனினும் பசுவும் குதிரையும் வாத்தும் கோழியும் சுதந்திரத்துக்காக ஒன்றாக பாடுபட வேண்டும். இங்கிலாந்தின் மிருகங்களே, அயர்லாந்தின் விலங்குகளே மற்றும் எல்லா நாட்டு மிருகங்களே, கேளுங்கள். சுபிட்சமும் மகிழ்ச்சியும் மிக்க எதிர்கால புரட்சி செய்தியை கவனித்து கேட்டு உலகெல்லாம் பரப்புங்கள். இந்த பாட்டை பாட கேட்டு மிருகங்களின் உற்சாகம் அளவு கடந்தாகியது. தளபதி பாடி முடிப்பதற்கு முன்பே விலங்குகள் எல்லாமும் அதனுடன் சேர்ந்து பாடத் தொடங்கிவிட்டன. அசட்டு மிருகங்கள் சிலவற்றிற்கும் கூட அந்த மெட்டு சுலபத்தில் புரிந்தது. வார்த்தைகள் சில சுலபமாகவே கவனத்தில் இருந்தன. நாய்களையும் பன்றிகளையும் போன்ற கெட்டிக்கார மிருகங்களுக்கு வெனில் சில நிமிட நேரத்துக்குள்ளாகவே பாட்டு பூராவும் மனப்பாடமாகிவிட்டது. மெட்டு வார்த்தைகள் எல்லாம் பயிற்சிக்காக 2 தரம் மெதுவாக பாடிவிட்டு கடைசியில் பண்ணை விலங்குகள் எல்லாமாக சேர்ந்து கொண்டு உரக்க அந்த பாட்டை பாடின. ஒரே குரலாக இங்கிலாந்தின் விலங்குகள் என்கிற பாட்டை பாடின. பசுக்கள் அதை பாடின. நாய்கள் அதை ஊளையிட்டு பாடின. ஆடுகள் தும்மி தும்மி பாடின. குதிரைகள் கனைத்து பாடின. வாத்துகள் த்வக் த்வக் என்று பாடின. இந்த பாட்டு அவை எல்லாவற்றிற்கும் மிகவும் பிடித்திருந்தது. 5 தடவை சேர்ந்தாற்போல் மிருகங்கள் எல்லாமாக சேர்ந்து கொண்டு இந்த பாட்டை உரக்க பாடின. இன்னும் பல தடவைகளும் பாடியிருக்கும். ஆனால் வேறு ஏதோ ஒன்று குறுக்கிட்டு விட்டது. துரதிர்ஷ்டவசமாக இந்த கூக்குரலால்
ஜோன்ஸ் விழித்து கொண்டு விட்டான். கொட்டிலில் நரி புகுந்து விட்டது என்று எண்ணி துப்பாக்கியை எடுத்து சுட்டு ஒரு வேட்டை தீர்த்தான். ரவை குண்டுகள் கொட்டில் சுவர்களில் பதிந்தன. மிருகங்களின் கூட்டம் அவசர அவசரமாக கலைந்தது. ஒவ்வொரு மிருகமும் தன் தூங்குமிடத்துக்கு சென்றுவிட்டது. பறவைகள் தங்கள் கூண்டுகளில் பதுங்கின. விலங்குகள் வைக்கோல் தரையில் படுத்தன. பண்ணை பூராவும் ஒரு வினாடியில் தூக்கத்தில் ஆழ்ந்துவிட்டது. அத்தியாயம் 1 முடிந்தது.